இன்னைக்கு கடவுள் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, அவரும் சொல்லினே தான் இருக்காரு, நானும் கேட்டுனே தான் இருக்கேன். இல்ல, அவர் சொல்லினே தான் இருக்காரு, நானும் கேட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு கடவுள் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு சொல்ற ஒரு வார்த்தை, உனக்கு நான் தருவேன், உனக்கு நான் தருவேன். இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறீங்க? உங்க எதிர்பார்ப்புல நியாயம் இருக்கும் பட்சத்துல நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நான் தருவேன். இதுதான் செய்தி. இன்னைக்கு எதை தரப்போறார், யாருக்கு தரப்போறார் அப்படின்றதான் பார்க்க போறோம். தந்தா ஓகே, கரெக்ட் தானே? கேட்கும் போது தான் சொன்னேன், நமக்கு நிறைய இன்கமிங் இருக்கணும், அவுட் கோயிங் கம்மியா இருக்கணும். அப்படின்னா என்ன சொன்னேன்னா, போன்ல சொல்ல, நமக்கு செலவு, வீணான செலவு கம்மியா இருக்கணும், கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய வருமானம் அதிகமா இருக்கணும், கடவுள் கொடுக்கறது நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கடவுளை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 1 கோடி ரூபாய்க்கு செலவு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப இன்னைக்கு இயேசு தரப்போறார். என்ன தரப்போறார், எதை தரப்போறார், எப்படி தரப்போறார்? ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கை. இப்ப இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையும் எடுத்துப்போம். பைபிள்ல இருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, அங்க ஆண்டவர் என்ன தந்தார், நமக்கு என்ன தரப்போறார் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 30:24. அம்மா பாருங்க, ஒரு பேர் வைக்கிறாங்க, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி, தருவார், கர்த்தர் எனக்கு தருவார். இன்னைக்கு நீங்களாம் சொல்லணும், கர்த்தர் எனக்கு தருவார். இந்த ராகேல் சொன்ன ஒரு வார்த்தை, ராகேல் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு தருவார். இன்னைக்கு நீங்க விசுவாசமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தருவார், கர்த்தர் எனக்கு இழந்து போன சமாதானத்தை தருவார், கர்த்தர் நான் இழந்து போன ஐஸ்வர்யத்தை தருவார், கர்த்தர் எனக்கு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை தருவார், கர்த்தர் எனக்கு மன நிம்மதியை தருவார், கர்த்தர் என் சூழ்நிலையில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் மாற்றி எனக்கு ஒரு நிம்மதியை தருவார், எனக்கு ஒரு வீட்டை தருவார், எனக்கு ஒரு நல்ல வேலை, சொந்த வேலையை தருவார், என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வாதமா தருவார். தருவார், ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு தருவார். விசுவாசிக்கும் போது இயேசு தருவார், நம்பும் போது இயேசு தருவார். அப்ப இன்னைக்கு தருவார். கால தாமதம் ஆகுது, கவலைப்படாதீங்க, தருவார். இந்த அம்மாவுக்கு கால தாமதம் தான். ஏன்னா ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனம். ராகேல் பாருங்க, ஒரு அம்மாக்கு ஒரே வீட்டுல குழந்தை இருக்கு, ஏகப்பட்ட குழந்தை இருக்கு. ஆனா இந்த அம்மா எப்படி இருக்காங்களா, ராகேலோ மலடியா இருந்தால். அப்ப இந்த அம்மாக்கு கர்ப்பப்பை இருக்கு, ஆனா குழந்தை இல்லை. அப்ப உங்க வீட்டுல பீரோ இருக்கு, பணம் இல்ல, இன்னைக்கு சரீரம் இருக்கு, ஆரோக்கியம் இல்ல, நிறைய ஜனங்க இருக்கு, அதுங்களால சமாதானமே இல்ல, குடும்பம் இருக்கு, ஆனா குட்டி சேவரா இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த அம்மா நிலைமை. ஆனா இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை தந்தார். கர்ப்பப்பை இருக்கு, ஆனா மலடியா இருக்கிறவருக்கு ஆண்டவர் என்ன பண்ண, குழந்தை தந்திருக்கிறார். அப்ப நாம அவரிடத்துல உண்மையா கேட்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் தருவேன், நான் தருவேன். இது ராக்கேல் சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு எனக்கு தருவான், இயேசு எனக்கு தருவான். இப்ப ராக்கேல் என்ன செய்தான் தர்றதுக்கு? இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் தரணும்னா நான் என்ன செய்யணும்? அவர் தராரு, நான் என்ன செய்யணும்? அப்ப இயேசு வாழ்க்கையில என்ன செய்தார்? அது ரொம்ப முக்கியம் இல்ல. இன்னைக்கு நான் சபைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு இப்போ பாருங்க, இப்போ ரேஷன் கடைக்கு 8 மணிக்கு போயிட்டேன் வச்சுக்கோங்க, என்னென்ன கிடைக்கும்? அரிசி பருப்பு எல்லாம் கரெக்டா கிடைக்கும். கையில கார்டு இருக்கு, அதான் நம்ம கார்டு. இதுதான் நம்ம கார்டு. என்னது இதான் நம்ம கார்டு, நம்ம ஏடிஎம் கார்டு. பைபிள் தான். இதை போட்டா சமாதானம் கிடைக்கும், இதை போட்டா என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும், இதை போட்டா ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த ஒரே கார்டுல இருக்கு, பைபிள்ன்ற ஒரே கார்டுல இருக்கு எல்லாமே. அப்ப இந்த கார்டு எடுத்துக்கின்னு இந்த சபைக்கு வந்துடணும். இதுதான் ரேஷன் கடை மாதிரி. இங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடவுளுடைய வார்த்தையை பெற்றுன்னு போயிடலாம். அதை வச்சு ஒரு மாசம் எல்லாம் குடும்பம் நடத்தலாம். இப்ப அரிசி பருப்பு எல்லாம் வச்சு ஒரு மாசம் எல்லாம் குடும்பம் நடத்துறீங்க இல்லையா? அது போலதான் கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இந்த கார்டு எடுத்துன்னு வரணும். முக்கியமா இந்த ஏடிஎம் கார்டு முக்கியம். பேங்குக்கு போனா புக் எல்லாம் போக முடியுமா? அந்த மாதிரி கடவுளுடைய வார்த்தை முக்கியம். அந்த வார்த்தையை வீட்டுக்கு எடுத்து இங்க கேட்டுட்டு எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு ஒரு மாசம் ஃபுல்லா பொழப்பு நடத்திடலாம். இப்ப இந்த இயேசு வாழ்க்கை, இவருடைய இந்த ராக்கேலுடைய வாழ்க்கையில என்ன செய்யற? ஏன் சொல்லிட்டேன், இந்த ராக்கேல் எப்படி இருந்தா
சுத்தமா குழந்தை பிறக்க தகுதி இல்லை. மனுஷிதான், ஆனா குழந்தை பிறக்க தகுதி இல்லை. இன்னைக்கு நமக்கும் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ இல்லாத மாதிரி இருக்கு. இருக்கு, ஆனா ஏதோ இல்லை. ஆனா இந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்ன சொன்னாங்க இந்த அம்மா? அதே ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிச்சீங்க இல்லையா? இன்னும் இன்னும் தருவார். இப்ப தந்தார், இன்னும் தருவார். அப்ப ஆண்டவர் இந்த அம்மாவோட வாழ்க்கையில என்ன செய்தார்? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா உங்க வாழ்க்கையில முதலாவது என்ன செய்ய போகிறார்? அதே ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. போதும். முதலாவது ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் உங்கள் காரியங்களை நினைத்தருளினாராம். அப்ப நாம மறந்தால் அவர் மறக்க மாட்டார். நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரேயர் பண்ணீங்கன்னு அவருக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்கன்றது ஆண்டவருக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஆனா அவர் பாருங்க, நினைத்தருளினாராம். இந்த நினைத்தருளினார் அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு. அதே ஒரிஜினல் பைபிள்ல இப்ப இப்ப நம்ம தெலுங்குல சொல்றோம்னு வச்சுக்கோ, ஏங்க அப்படின்னு சொன்னா தெலுங்குல என்ன சொல்லுவோம்? ஏமண்டின்னுவோமா. பாத்தீங்களா, வார்த்தை வேற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான் இங்க நினைத்தருளினார் அப்படின்னா ஒரிஜினல் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா அடையாளப்படுத்தினாராம். எப்படி அடையாளப்படுத்தினாராம்? 100 பேர் இருந்தாலும் அதுல இவ அடையாளம். அப்ப பாருங்க, இந்த அம்மாவோட நிலைமை என்ன? கர்ப்பப்பை இருக்கு, ஆனா குழந்தை இல்லை. நான் சொன்னேன், உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, ஆனா சமாதானம் இல்லை. வீரம் இருக்கு, ஆனா பணம் இல்லை. உடம்பு இருக்கு, ஆனா போட நகை இல்லை. கை இருக்கு, ஆனா கட்ட வாட்சி இல்லை. அந்த மாதிரிதான் இந்த அம்மாவுக்கு கர்ப்பப்பை இருக்கு, ஆனா பிள்ளை இல்லை. சிலருக்கு பிள்ளை இருக்கு, பிள்ளை வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பண்ண ஜபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைத்தருளினார். ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நினைத்தருளிருக்காராம். இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஆசீர்வாதம் தடையா இருக்கு. குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை பிறக்கல. அது என்ன பண்ணிருக்கு? தடையா இருக்கு. அதான் ஆண்டவர் பாருங்க இவளை அடையாளப்படுத்தினார். உலகம் இவளை எப்படி பார்த்தது? மலடியா பார்த்தது. ஆனா ஆண்டவர் இப்ப என்ன பண்ணாரு? இவளை அடையாளப்படுத்திட்டாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் உங்களை அவமானப்படுத்தி இருக்குன்னா, நீங்க எவ்வளவு பேர் அவன் அம்மா ஒரு மாதிரி பார்த்திருப்பாங்க. எல்லாரும் குழந்தை தூக்கின்னு போவாங்க, வருவாங்க, அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. இந்த அம்மா மட்டும் தனியா ஒதுங்கி நிற்பாங்க. உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பிள்ளைங்க இருக்கு, ஆனா ஏதோ ஒரு காரியம் உங்களை தனிமைப்படுத்தி வச்சிருக்கு. பாத்தீங்களா? ஏதோ ஒரு காரியம் உங்களை சமுதாயத்தை விட்டு அடையாளம். ஆனா உங்களை ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை தான் அடையாளப்படுத்த போறேன். இப்ப முதலாவது ஆண்டவர் இந்த ராகேலுடைய வாழ்க்கையில என்ன செய்தாரா? நினைத்தருளினார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நினைத்தருளினார். ஆண்டவர் என் சூழ்நிலையை நினைத்தருளினார். ஆண்டவர் என் வீட்டை நினைத்தருளினார். ஆண்டவர் என் நிலைமையை நினைத்தருளினார். அவர் நினைச்சா போதுங்க. இப்ப உங்க பிரச்சனையை வேற யாராவது நினைச்சா முடியுமா? அவர் நினைச்சுட்டா முடிஞ்சிடும். அப்ப இனிமே அவர் நினைச்சிட்டாருன்னா நீங்க அடையாளமா வாழ்வீங்க. அலங்கோலம் கிடையாது, இனிமே அடையாளமாய் வாழ்வீர்கள். அதே ராகேல் என்ன செய்தா பாருங்க. ராகேல் என்ன செய்தா? ஆண்டவர் நினைத்தருளனா நாம என்ன செய்யணும்? இந்த ராகேல் என்ன செய்தா? அதே 22வது வசனம் வாசிங்க. பாத்தீங்களா? 2வது பாருங்க, அவ ஜெபிக்கிறா. ஜபம் பண்ண உடனே ஆண்டவர் செவி கொடுத்தாராம். இன்னைக்கு நாம ஜபம் பண்றோமா? சூழ்நிலை வந்தா மட்டும்தான் ஜபம். அதுக்கப்புறம் என்ன பண்றது இல்ல, ஜபம் பண்றது இல்ல. நீ நான் சொல்றேன் பாருங்க, முதலாவது ஆண்டவர் உங்க சூழ்நிலையை நீங்க ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நினைக்க வைங்க. ஆண்டவர் நினைக்கணும்னா நாம ஜெபிக்கணும். நாம ஜெபிச்சோம்னா இங்க என்ன நடக்குதா? ஆண்டவர் என்ன செய்யறாரா? செவி கொடுத்தார். அப்ப ஜபத்துல போராடுறான். எனக்கு உலகத்துல போராட்டம் நிறைய இருக்கு ஆண்டவரே, ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்? ஜபத்துல உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு ஒரு காரியம் வேணும். என்ன வேணும்? அந்த அம்மாக்கு என்ன வேணும்? பிள்ளை வேணும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவர் தருவேன்னு சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு என்ன தருவேன்னு உங்களுக்கு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க மனசுல, அதை நிச்சயமா தருவார். அதை நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தருவார். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜபிக்கணும். அப்ப முதலாவது ஆண்டவராக இயேசுவானவர் ராகேலை அடையாளப்படுத்தினார். 2வது ஜபத்தை கேட்டார். முதல்ல அடையாளப்படுத்துறார், அடுத்தது ஜபத்தை கேட்கிறார். ஏன்னா இந்த அம்மாவோட நிலைமை எப்படி தெரியுமா? இப்ப நம்மளாம் இப்ப ஈஸியா சொல்லிடுறோம். இதுல பார்த்த உடனே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்க நிரந்தர வாழ்க்கை. ஒரு 10 இடம் போக முடியுமா குழந்தை இல்லாம? வீட்டுல ஏகப்பட்ட தங்கச்சிக்கு அக்காக்கெல்லாம் குழந்தை இருக்கு, ஏகப்பட்ட குழந்தை. இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. பாவம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை.
இன்னைக்கு அந்த அம்மாக்கு அந்த குழந்தை பிரச்சனைனா உங்களுக்கு என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒரு இடம் போனாலோ வந்தாலோ உங்களை எப்படி பாக்குறாங்க? அடையாளமா பாக்குறாங்களா, அலங்கோலமா பாக்குறாங்களா? உங்களை அலங்கோலமா பார்த்தா உங்களை தான் கர்த்தர் அடையாளமா மாத்த போறாரு. நீங்க தான் அடையாளம். அதுக்கு நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணணும். சரி, இந்த ராக்கேலோட நிலைமை சொல்றேன் பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 2:17. பாத்தீங்களா? ராக்கேலை குறித்து எங்க சொல்றாங்க பாருங்க. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுமாகிய கூக்குரல் ராமாவில கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது. ராக்கேலை பத்தி எங்க சொல்றாங்க பாத்தீங்களா? அவ எப்படி அழுதாலாம், புலம்பி அழுதாலாம். அழுது மிக துக்கத்தோட கூக்குரல் ராமாவில கேட்கப்பட்டது. அப்ப நீங்க இங்க பண்ற ஜபம் பரலோகத்துல கேட்கப்படும். ராகேல் அழுதது வேற இடம், ஆனா கேட்கப்பட்டது வேற இடமா? மணலி புதுநகர் அழுதா திருப்பதியில கேக்குதான். நம்ப முடியுமா இது? அது எப்படி அந்த அளவுக்கு எஃபெக்ட் மைக்கிலே அழுகுறோம். இங்க சத்தம் அழுதோம்னா அங்க அந்த மாதிரிதான் இந்த அம்மா அழுதத பரலோகம் கேட்டது. இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தை குறித்து துக்கப்பட்டு இருக்கீங்களோ உங்கள் காரியங்கள், உங்கள் சத்தங்கள் எல்லாம் பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கு. அங்க கேட்கணுங்க. நான் கேட்டோ பக்கத்துல இருக்கவங்க கேட்டோ பிரயோஜனம் இல்லை. உங்க அழுகையை நான் கேட்டோ இல்ல வேற யாரோ ஒருத்தர் கேட்டோ சொந்தக்காரங்க கேட்டோ பிரயோஜனம் இல்லை. அவர் கேட்கணும். ராக்கேலுடைய துக்கம் எப்படி இருந்திருக்கு பாத்தீங்களா? அழுது அவர் இல்லாதபடிலாம் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்றார். எங்க சொல்றாங்க பாருங்க இந்த வசனத்தை. அவளுக்கு ஒரு ஆறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கை அப்படி இருக்கு இன்னைக்கு? ஆனா ராக்கேலுக்கு சொன்ன வந்த ஆண்டவர் தருவார், இயேசு தருவார். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, இனிமே எப்படி வாழ போறீங்கன்றது தான் முக்கியம். அப்ப முதலாவது ஆண்டவராக இயேசுவானவர் ராக்கேலை அடையாளப்படுத்தினார். 2வது ஜபத்தை கேட்டார். எப்ப ஜபம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்களோ அப்பயே தடை மாறிடும். இந்த ராக்கேலுக்கு என்ன தடை? குழந்தை பிறக்கல, அதுதான் தடையா இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கு? எதெல்லாம் தடையா இருக்கு உங்களுக்கு தான் தெரியும். இந்த தடைகள்லாம் மாற்றப்படணும்னா என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல ஆண்டவர்களை ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமாவே உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்ற காரியம் எல்லாம் நடக்கும். ஆண்டவர் தருவார். இந்த அம்மா எப்படி? இந்த அம்மாக்கு ஊர் என்ன பேர் வச்சிருந்தது? மலடி. மலடி. இனிமே குழந்தை பிறக்க சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு உலகமோ சொந்தமோ சுற்றி இருக்கிறவங்களோ உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், இனிமே இவங்க எழும்ப வாய்ப்பே கிடையாது. இது படுத்தது தான், இது வீழ்ந்தது தான், இது உருப்படாது தான். இனிமே இந்த ஆசீர்வாதம் என்னை தேடி வராது தான். இனிமே நான் அப்படிதான், என் கடைசி காலம் இவ்வளவுதான் அப்படின்னு உலகம் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாத்திட்டாரு. அப்ப அந்த அம்மாவுடைய சூழ்நிலையை மாத்தினவர் இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உங்க சூழ்நிலையும் நான் மாற்றிடுவேன், உங்களை அடையாளமா நான் மாத்திடுவேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அந்த சத்தம் எங்க கேட்கப்படுது? பரலோகத்துல கேட்கப்படுது. அப்ப ராக்கேலுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? செவி கொடுத்தார். உங்களுடைய ஜபத்திற்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செவி கொடுப்பார். அந்த ஜபத்திற்கு கேட்டு அருளுவார். ராக்கேலை நினைத்தவர் அவளை அடையாளப்படுத்தினார். அது போல உங்களை நினைக்கிறவர் உங்களை நம்ம நிலைமையில் நம்ம இப்ப யோசிப்போம், என்னை யாராவது அடையாளப்படுத்த முடியும்? என் அடையாளம் இவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன அடையாளப்படுத்த முடியும்? எப்படி? அவ்வளவுதான், என் கதை முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான், என்ன அடையாளம்? உங்க மரணமே ஒரு பெரிய அடையாளமா இருக்கும். அத்த சொல்லுவாரு, இப்படியாய் வாழ்ந்தவர்கள் இப்படியா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அடையாளமாய் உண்டாகும். சரி, அதே மறுபடியும் எடுப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தான். அவள் கர்ப்பவதியாகி 23வது வசனம், ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நெஞ்சை நீக்கி விட்டார் என்றார். ராக்கேலுடைய கற்பம் அப்ப என்ன பண்ணப்பட்டிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. 2வது வசனம் வாசிச்சு பாருங்க. அதுலயே மேல 30, யாக்கோபு ராக்கேலின் மேல் கோபம் கொண்டு வீட்டுக்காரன் கேக்குறான், நான் என்ன கடவுளா? கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறது கடவுள். இப்ப இவளுடைய கற்பம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. அப்ப இது வரைக்கும் நமக்கு நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இது எல்லாம் நிறைய சூழ்நிலையில அடைக்கப்பட்டிருக்கு. நமக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு நிறைய
கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. ராக்கேலுக்கு ஒரு அடைப்பான காரியம். இதுவரை நன்மையும் பார்க்கல, ஆசீர்வாதத்தையும் ராக்கேல் என்ன பண்ணல, பார்க்கல. பக்கத்து வீட்டுல நடக்குது, எதிர் வீட்டுல நடக்குது, ஆனா நம்ம வீட்டுல நடக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? அவங்க வீட்டுல நடக்குது, இவங்க வீட்டுல நடக்குது. எனக்கு மட்டும் ஏன் கால தாமதமானாதான் உங்க வாழ்க்கையில பெஸ்டானது கிடைக்கும். இப்ப ஆசீர்வாதத்தை பாக்குறா. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, ராகேலுக்கு இது வரைக்கும் குழந்தை பிறக்கல. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடையா இருக்குன்னு. நான் சொல்றேன், இனிமே ஆசீர்வாதங்கள் பிறக்கும். வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில பிறக்கும், அதை நீங்கள் காண்பீர்கள். வாக்கு தத்தங்கள் பிறக்கும், இனி ஆசீர்வாதம் பிறக்கும், வாக்கு தத்தம் பிறக்கும். வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேறும்னு விசுவாசிக்கணும். ராகேல் அப்படியே உட்காந்துட்டு, எனக்கு இனிமே அவ்வளவுதான், நான் இனிமே எந்திரிக்க மாட்டேன், நான் இனிமே செத்துருவேன், நான் இனிமே எனக்கு சந்ததி கிடையாது, என் வீட்டுக்காரன் என்ன மதிக்க மாட்டான், என் சொந்தக்காரங்க என்ன மதிக்க மாட்டாங்க, நான் நல்லது கிடைத்துக்கு போக முடியாது அப்படிலாம் இல்லை. அவளுக்கு தெரியும் யாரை கேட்டா குழந்தை கிடைக்கும்னு. இயேசுவை கேட்டா கிடைக்கும், அவர் தருவார்னு விசுவாசா. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை இயேசு தர ரெடியா இருக்கிறாரு. நம்ம கேட்கறதுல கரெக்டா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? பாட்டு புக்கா? இதுதான் என்னோட ஏடிஎம் கார்டு. இதுதான் பேங்க், சபை தான் பேங்க். எடுத்து கரெக்டா பேங்க்குக்கு வந்து கரெக்டா போட்டோம்னா இங்க இருந்து நிறைய வார்த்தைகள் வரும். ரேஷன் கார்டுல எப்படி போனோம்னா 25 கிலோ அரிசி, பருப்பு கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க, அதை வச்சு ஒரு மாசம் குடும்பத்தினால அது போல இங்க இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு என்ன பண்ண முடியும், உங்களால வாழ்க்கையை நடத்த முடியும். அப்ப என்ன பண்ணும், பேங்க்குக்கு வந்துடணும். பேங்க்குக்கு வரலன்னா என்ன கிடைக்காது? சரி, ஏடிஎம் கார்டு சில டைம்ல லாக் ஆயிடும். நிறைய பேருக்கு இப்ப லாக் ஆயிருக்கு பாருங்க, அந்த மாதிரி லாக் ஆயிடும். சட்டார்னு லாக் ஆயிடுச்சுன்னா என்ன, அப்புறம் பேங்க் மேனேஜர் கிட்ட வருவாங்க. முன்னெல்லாம் மேனேஜர் என்ன பண்ணுவார் தெரியுமா? முன்ன இருந்த மேனேஜர் என்ன பண்ணுவாரு, உடனே தீர்வு சொல்லுவார். இப்ப மேனேஜர் இப்ப கொஞ்சம் லஞ்ச் பிரேக் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா அதோடைய வேல்யூ என்னன்னு தெரியல. இப்ப நம்ம கையில இருக்கிற கடவுளுடைய வார்த்தையோட வேல்யூ தெரியல. பிரச்சனை வந்த பிறகு ஐயோ பாசிட்டிவ் நான் சோம் பண்றேன், அது இது இந்த வேல்யூ தெரியறதுக்காக என்ன பண்ண கம்முன்னு விட்டுறது. இப்போ அது நாளைக்கு வாங்க, சர்வர் கொஞ்சம் டவுனா இருக்கு, அப்படி ஏதாவது இவங்களுக்கு புரியும் யாரு மேனேஜர் சொல்லிட்டு. இயேசுதான் மேனேஜர். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, அதுதான் நம்ம கடவுள். இப்ப பாருங்க, இந்த ராக்கேலுடைய வாழ்க்கையில சரியான கார்டை எடுத்துக்கிட்டு சரியான பேங்க்குக்கு போயிட்டா. அவளுக்கு தெரியும் இது வரைக்கும் கார்டை எங்க பயன்படுத்தினா, வீட்டுக்காரங்கிட்ட பயன்படுத்தி பார்த்தா, எங்க பயன்படுத்தி பார்த்தா, இனிமே இது வேலைக்கு ஆகாது, ஸ்ட்ரைட்டா நம்ம பேங்க்குக்கு தான் போகணும். இயேசுதான் என் பேங்க், அங்கதான் எனக்கு நன்மை வரும். அவர் தான் எனக்கு என்ன பண்ண போறாரு, தர போறாரு. வேற யாராலையும் தர முடியாது. யார் நினைச்சாலும் என் லாக்கை ஓபன் பண்ணவே முடியாது. முடிஞ்சு போச்சு, ஏடிஎம் கார்டு லாக் ஆகி போயிருக்கு. கார்டு இருக்கு ஆனா பணம் எடுக்க முடியாது. அந்த மாதிரிதான் வயிறு இருக்கு, கர்ப்பப்பை இருக்கு, ஆனா குழந்தை கிடையாது. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, ஆனா எதையும் அனுபவிச்ச பாடு இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அடையாளப்படுத்தி உங்க வாழ்க்கைய வாக்கு தத்தங்களை பறக்கும்படி செய்வார். எப்படி ஏடிஎம் கார்டு போட்டா கிருன்னு சத்தம் வந்து காசு வருதோ, அது போல நீங்க சபைக்கு கரெக்டா வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு பாருங்க. நீங்க கை நீட்டும் போது கிருன்னு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருவார். ஆண்டவர் தருவார்னா நம்ம கரெக்டா ஏடிஎம் கார்டு போடணும். நீங்க தப்பா பின்னு போட்டா இவர் கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் லாக் செய்யப்பட்டதுன்னு வந்துடும். நிறைய பேருக்கு அப்படிதான் லாக் ஆயிட்டு. நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம நல்லா தானே இருக்கிறோன்னு, லாக் ஆனதே தெரியாம நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட் தான், நான் சொல்றது புரியுதா இல்லை? என்னடா பாசிட்டிவ் எல்லாம் பேசுறேன், உண்மை அதுதாங்க. கடவுளுடைய வார்த்தை தான் ஏடிஎம் கார்டு. இந்த வார்த்தை எடுத்துக்கின்னு இந்த பேங்க்குக்கு வந்துடணும். ஜீசஸ் பேங்க் வந்துட்டோம்னா இங்க மேனேஜர் ஜீசஸ் இருக்காரு, அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். மேனேஜர் இது பேங்கோட சிஇஓ அவர் தான். அவர் என்ன பண்ணாரு, பேங்க்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவர் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் கஸ்டமர் முக்கியம் அவருக்கு. கரெக்டா? நாமெல்லாம் அவரோட கஸ்டமர், விசுவாசிங்க, அவருக்கு முக்கியம். ஆனா என்ன பண்றது, ஏடிஎம் கார்டு ராக்கேலுக்கு அப்படிதானுங்க. கார்டு தடாகி போச்சு. கார்டு இருக்கு, பேங்க் இருக்கு, ஆனா பணம் இல்லை. ஏன்? ராக்கேல் இருக்கா, இயேசு இருக்கிறார், ஆனா குழந்தை இல்லை. நீங்க இருக்கிறீங்க, குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது, வீட்டுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பணம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆனா இயேசுன்ற மேனேஜர் கிட்ட கரெக்டா வந்துட்டோம்னா அவர் நம்ம எல்லா லாக்கையும் ஓபன் பண்ணிடுவார். அப்படியே இந்த அம்மாக்கு எல்லா லாக்கும் ஓபன் ஆச்சு. இதுவரைக்கும் திறக்கப்படாத ஆசீர்வாதங்கள், லாக் ஆகி போன ஏடிஎம் கார்டு அப்படின்னு எடுத்துப்போம். லாக்கியவே திறக்கப்படாத காரியங்கள் இனி இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படும். நம்ம சொந்த முயற்சி இல்லைங்க, நம்ம சொந்த முயற்சி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு, ராக்கேலை நின்னைத்தருளினார், அவளுடைய நிந்தையை மாற்றினார். அதற்கு காரணம் ஜபம். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற நிந்தை
நிறைய பேர் நிறைய விதமா பேசியிருப்பாங்க. இந்த நிந்த அந்த நிந்தல்ல, பிள்ளைய பத்தியே பேசியிருப்பாங்க, குடும்பத்தை பத்தி பேசியிருப்பாங்க, கணவரை பத்தி பேசியிருப்பாங்க, வீட்டை குறித்து பேசியிருப்பாங்க, உங்களோட போய் எதோ காரியங்களை பத்தி குற்றப்பத்தி கூட பேசியிருக்கலாம். அதான் நிந்தை. எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பிறக்க செய்வோம். அதுக்கு நாம என்ன பண்ணோம்? ஒழுங்கா ஜெபம் பண்ணணும். சரி, இப்ப ஆண்டவர் எப்படி எல்லாம் திறக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு அது சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். வசனம் சொல்ல விரும்பல. ஆண்டவர் எப்படி எல்லாம் திறப்பார்? உங்க வாழ்க்கையில எல்லாம் திறக்கணுமா? இந்த அம்மாக்கு ஏடிஎம் கார்டு லாக் ஆயிட்டது, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப எத்தனை பேருக்கு அந்த மாதிரி லாக் ஆகி போயிருக்கு? ஒரு தடை இருக்கு. எத்தனை பேருக்கு லாக் ஆயிருக்கு? குடும்பமே லாக்ல இருக்கு, வாழ்க்கையே லாக்ல இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, பாருங்க, செங்கடல் வந்துருச்சுங்க, பெரிய செங்கடல் வந்துருச்சு. ஜனங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் போறாங்க, பின்னாடி பார்வோன் தொத்திக்கிட்டே வரான், முன்னாடி செங்கடல். என்ன செய்வோம்? அங்க என்ன நடந்தது? கைய நீட்டினாங்க, மோசே கைய நீட்டினான், செங்கடல் ரெண்டா திறந்தது. அப்ப இன்னைக்கு கார்டு ஓபன் ஆகணும்னா முதல்ல கைய நீட்டணும். ரெண்டாவது பாருங்க, யோர்தான் என்ற ஒரு பெரிய நதி, யோர்தான் என்ற ஒரு பெரிய நதி போது, அந்த நதியில மாட்டினா என்ன ஆகும்? அந்த நதியில மாட்டினா அடிச்சிட்டு போயிடும். பெரிய காட்டாற்று வெள்ளம், அதுல மாட்டினா என்ன ஆகும்? அடிச்சிட்டு போயிடும். இந்த யோர்தான் என்ற வந்தவன என்ன பண்ணாங்க? கால் பட்டுது யோர்தான்ல, யோர்தான் திறந்துருச்சு. முதல்ல கையை தூக்குனாங்க, தடைகள் ஓப்பன் ஆயிடுச்சு. ரெண்டாவது காலை வச்சாங்க, தடைகள். சிறைச்சாலையில இருந்தாங்க, என்ன பண்ணாங்க? போன வாரம் தான் சொன்னேன். சிறைச்சாலையில என்ன பண்ணாங்க? துதித்தார்கள். துதித்ததுனால என்னாச்சு? சிறையிருப்பு, அங்க வாசல் திறந்தது. அப்ப செங்கடல் இடம் போனாங்க, கையை தூக்குனாங்க, செங்கடல் திறந்தது. யோர்தானுக்கு போனாங்க, காலை வச்சாங்க, யோர்தான் வாசல் வழி விட்டது. சிறைச்சாலையில துதிச்சாங்க, சிறைச்சாலை வாசல் தானா திறந்தது. அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற திறக்க வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு நேரா இயேசுவை நோக்கி கைகளை நீட்டுங்க. இயேசுவே அப்படின்னு கையை நீட்டுங்க. இயேசுக்காக உங்க கால்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில தடையா இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் திறக்கப்படும். இந்த ராக்கேலுடைய வாழ்க்கையில இதுதான். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை திறக்கிறதுக்கான ஈஸியான வழி என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அடைப்பட்டு இருக்கு, என் வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. ராக்கேல் கிட்ட சரீரம் இருந்தது, கர்ப்பப்பை இருந்தது, வீட்டுக்காரர் இருந்தாரு, ஆனா வயிற்றுல குழந்தை இல்லை. ஆனா அவ கண்டுபிடிச்சா ஒரு ரகசியத்தை. எவ்வளவு நிந்தனை அவமானம் இருந்தது, ஆனா ஒரே விஷயம், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். என் நிந்தையை மாற்ற யாராலே முடியாது, மருத்துவச்சிகளால முடியாது, மருத்துவர்களால முடியாது, என் கணவனால முடியாது, என் குடும்பத்தால முடியாது, என் நிந்தையை மாற்ற இயேசுவால் முடியும்னு சொல்லி அவ ஜெபம் பண்ணா. ஆண்டவர் தந்தருளினார். அவளே சொன்னா, என்ன பண்ணார்? ஆண்டவர் தருவார், இன்னும் தருவார் என்றார். ஆனா இங்க செய்ய வேண்டிய காரியம், ஒரு மனுஷனுக்கு தடை இருக்குன்னா, என் வாழ்க்கையில தடை இருக்கு, என் வாழ்க்கையில வாசல்கள் திறக்கல, என் வாழ்க்கையில ஒரு வாசல் திறந்தா 10 வாசல் மூடிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்கள் கைகளை நேரா இயேசுவுக்கு நேரா உயர்த்தணும். அங்க கைகளை உயர்த்தினார்கள், செங்கடல் திறந்தது. யோர்தான்ல கால்களை வைத்தார்கள், யோர்தான் பின்னிட்டு போச்சு. அப்ப என் காலை தூக்கிட்டு வந்து எங்க வைக்கணும்? சபையில வைக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? இயேசுவை மகிமைப்படுத்தணும். அப்ப வாசல்கள் என்ன ஆகும்? தானா திறக்கும். நிறைய பேர் என்ன சொல்றோம், எனக்கு ஏன் இது நடக்கல, எனக்கு இதெல்லாம் நீங்க செய்யறீங்களா சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன், இது என்னது இது மறக்க மாட்டீங்க போதே இனிமே. ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டு இல்லாம ஏடிஎம் மிஷினுக்கு போனா பணம் வருமா? வராதுல்ல. அப்ப எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் வரல, என்னோட காரியம் நடக்கல, நம்ம எங்க போல? சரியான கார்டு எடுத்துன்னு போக வேண்டிய இடத்துக்கு போல. கரெக்டா? அப்போ நம்ம எங்க போயிருந்தோம்? வீட்டுல உட்காந்து ஏடிஎம் கார்டை தூக்கி பீரோல சொருவனா பணம் வருமா? வராது. அது போலதான் இப்போ என் கைகள் யாரை நோக்கம் தான் இருக்கணும்? யாருக்கு நேரா தூக்கப்பட? இயேசுவுக்கு நேரா. என் கால் எங்க இருக்கணும்? தேவ சமூகத்துல இருக்கணும். அங்க வந்து நான் என்ன பண்ணோம்? இயேசுவை மகிமைப்படுத்தினா. நான் இன்னைக்கு சொல்றேன், இதை செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற தடையான காரியங்கள், வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் திறந்து உங்களை மேற்கொள்ளும். ஒரு வசனத்தை கூட வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஏசியா 45ஆம் அதிகாரம். ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து
இப்ப இந்த இடத்துல கோரை சேர்த்துட்டு உங்க பேரை போட்டுக்கோங்க. ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். இப்ப உங்க முன்னாடி நிறைய வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கு. இங்க ராக்கேலுக்கு கர்ப்பம் பூட்டப்பட்டிருந்து, கர்ப்பப்பை இருக்கு ஆனா பூட்டு விழுந்துருச்சு, குழந்தை இல்ல. அவ கண்டுபிடிச்சிட்டா ரகசியத்தை. இனிமே நான் போக வேண்டிய இடம் எது? சபை, கடவுளுடைய வார்த்தை. போனா ராகேலுக்கு ஆண்டவர் தந்தார். இங்க இந்த கோரேசை எடுத்துக்கோங்க. இவனுக்கு சொல்றார் ஆண்டவர், உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு. எப்ப ஆண்டவர் கையில நம்ம கையை ஒப்பு கொடுத்துட்டோமோ அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் முன்னாடி அவனா கதவை பூட்டணும்னு நினைச்சாலும் கதவுகளை திறக்கணும்னு நினைச்சா 4வது வசனத்தை வாசிங்க. டேய், எவனாவது பூட்டி வச்சிருந்தாலோ அது உங்க கர்ப்பம் சம்பந்தப்பட்ட காரியமோ, உங்கள் பொருளாதார ரீதியான காரியமோ, உங்க வாழ்க்கையில இருக்கிற காரியமோ, உங்க சரீரத்துல ஆரோக்கியத்தை குறித்த காரியமோ, யாராவது பூட்டி வச்சு, அது வெங்கல கதவா, அந்த இரும்புனா கூட பரவாயில்ல, ஈஸியா உடைச்சிடலாம். வெங்கலத்தை உடைக்க முடியாது. ஆண்டவர் சொல்ற பாருங்க, வெங்கல கதவுகளை உடைத்து முறித்து பாத்தீங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பொக்கிஷம் இருக்கு, எல்லாம் இருக்கு, வாழ்க்கைக்கான ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கு. ஆனா ஏதோ பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏதோ அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசுவுக்கு நேரா என் கைகளை உயர்த்து. அதே போல என் கால்களை தேவ சமூகத்துல கொண்டு வந்து வை. 3வது, நீ அங்க இயேசுவை மகிமைப்படுத்து. இந்த 3 காரியத்தை நீ செஞ்சு பாரு. எதெல்லாம் கதவா இருக்கு, எதெல்லாம் உடைக்க முடியாதா இருக்கு, எல்லாத்தையும் உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபெருத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். எப்ப ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்குறேன் பாருங்க, ஆண்டவர் தருவாருங்க, பொக்கிஷத்தையும் தருவாரு, புதையலையும் தருவாரு. ஆனா நாம என்ன பண்ணணும்? ராக்கேல போல ஒப்பு கொடுக்கணும். நிந்தையே பார்த்துட்டு இருக்க கூடாது, அவமானத்தையே பார்த்துட்டு இருக்க கூடாது, சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்க கூடாது. அந்த அம்மா எல்லாம் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கார பார்த்துட்டு இருந்தாங்க, அக்கா தங்கச்சியை பார்த்துட்டு இருந்தாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள பார்த்துட்டு. அப்படிதான் நான் ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா? கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை நடக்குது. நமக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கு. அவன் வீட்டுக்காரன் கோவம் வந்துட்டே திட்டான். ஆனா ஒண்ணு பண்ணா, ஆண்டவர் இயேசுவேன்னு போய் பிடிச்சிட்டான். ஒரே வார்த்தை, இன்னும் தருவார்னு வேற சொல்றார். ஆனா அது நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அப்ப என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில எங்க போய் கையை நீட்டினாங்களோ அங்க செங்கடல் திறந்தது, காலை வைத்த இடத்துல யோர்தான் வழி விட்டது. அடுத்த சிறைச்சாலையில இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள், சிறைச்சாலை கதவு தானா தந்தது. அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில அடைக்கப்பட்டு இருக்கிற கதவுகள் திறக்கப்படணும்னா முதலாவது நான் எங்க போனோம்? என் கை இயேசுக்கு நேரா தூக்கப்பட்டுதான் இருக்கணும். என் கால் எங்க இருக்கணும்? தேவ சமூகத்துல வைக்கிற காலா இருக்கணும். 3வது எப்படி இருக்கணும்? நான் இயேசுவை மகிமைப்படுத்தணும்னா இருக்கும்போது நான் சொல்றேன், நீங்க பாக்குற கதவு, தடையான கதவுகள், வாசல்கள் எல்லாம் தானா திறக்கும். அதை ஆண்டவர் உடைத்து போடுவார். சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஆண்டவர் திறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, யாராலையும் பூட்ட முடியாது. இதை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பேசியிருக்கேன். ராகேலுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை கர்ப்பத்தின் காரியம் பூட்டப்பட்டு இருந்தது, ஆண்டவர் திறந்துட்டாரு. அப்ப முதலாவது ஆண்டவர் ராகேலுடைய வாழ்க்கையில செய்தது என்ன? ஜபத்திற்கு பதில் கொடுத்தாரு, ஜபத்தை கேட்டாரு, நிந்தையை மாத்தினார். எத்தனை பேருக்கு ஜபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கணும்? எத்தனை பேர் சொல்ல முடியாது, நான் ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆண்டவர் செவி கொடுக்கணும், ஆண்டவர் அதை கேட்கணும், அடுத்த வாழ்க்கையில இருக்கிற நிந்தையை மாத்தணும். இதை செய்யணும்னா நாம என்ன செய்யணும்? என் கையை யார சார்ந்ததா இருக்கணும்? இயேசுவை சார்ந்த. என் கால் எங்க இருக்கணும்? தேவ சமூகத்துல இருக்கணும். என் வாய் என்ன பண்ணணும்? இயேசுவை மகிமைப்படுத்தணும். அப்படி இருக்கும்போது ஒரு வாழ்க்கையில் அடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து உங்களுக்கு பொக்கிஷத்தை தருகிறவரா இருப்பார். அது மட்டும் இல்ல, அடுத்தது இந்த ராக்கேலுடைய வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்லயே அப்படி ஒரு ஆள் இருந்து, நம்ம எதிர் வீட்லயே அப்படி ஒரு ஆள் இருந்து, வருஷக்கணக்கா குழந்தை இல்லை, ஒரே நிந்தனை, அவமானம், 4 இடம் போனா கேவலமா கேட்கிறாங்க. அந்த அம்மா எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்திருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க, ஆண்டவர் கொடுத்தா பெஸ்டா கொடுப்பாரு. கொடுத்துட்டாரு. வாசிங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். அடுத்து ஆண்டவர் இந்த ராக்கேலுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாத்தீங்களா? அடுத்தது என்ன பண்ணாரா? நிந்தையை நீக்கி விட்டார். முதலாவது என்ன பண்ணாரு? ஜபத்திற்கு செவி கொடுத்தார், ஜபத்தை கேட்டார். அடுத்தது என்ன பண்ணார்? நினைத்தருளினார். அடுத்தது நிந்தையை நீக்கிட்டாராம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க கை இயேசுவை சார்ந்ததாகவும் உங்க கால் தேவ சமூகத்துல இருக்கிறதாகவும், அதே போல நான் இயேசுவை மகிமைப்படுத்தினா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற நிந்தைகள் எல்லாம் நீக்கப்படும். நிந்தைனா என்ன தெரியுமா?
நிந்தைன்னா என்ன? இகழ்வா பேசுறது, அவமதிக்கிறது, 4 இடம் போனா அப்படியே மேலேயும் கீழேயும் பாக்குறது, இருக்கப்பட்டவங்களை மேல உட்கார வைக்கிறது, இல்லாதப்பட்டவங்க அந்த மாதிரி ஒரு நிந்தை இருக்கும் பாருங்க. அந்த நிந்தையை மாற்றி விடுங்க. ராக்கேலுக்கு ஒரு நிந்தை இருந்தது, குழந்தை இல்லைன்ற ஒரு நிந்தை இருந்தது. அந்த நிந்தையை ஆண்டவர் மாட்டார். இந்த நிந்தை என்ன பண்ணும்? சில நேரத்துல நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப ஒரு ஆளால என்ன பண்ணும்? அந்த குடும்பமே நிந்திக்கப்படும். இப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க குடும்பத்தை பின்தொடர்கிற நிந்தை, உங்க வாழ்க்கையை பின்தொடர்கிற நிந்தை, உங்க சரீரத்தை பின்தொடர்கிற நிந்தை, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீக்கி விடுவார். இதை விசுவாசிக்கணும். என்ன ரொம்ப வருஷமா ஒரு நிந்தை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு, வருஷா வருஷம் என் வாழ்க்கையில ஒரு நிந்தை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவத்துல ஒப்பு கொடுங்க. என் நிந்தை, ராக்கேலுடைய வாழ்க்கையில நிந்தையை நீக்கினவர் உங்கள் வாழ்க்கையிலும் நிந்தையை நீக்க வல்லவராக இருக்கு. ஆனா அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒழுங்கா ஜெபம் பண்ணணும். அடுத்தது என் கை யார்கிட்ட இருக்கணும்? இயேசுவாண்ட இருக்கணும். என் கால் எங்க இருக்கணும்? தேவ சமூகத்துல இருக்கணும். என் வாய் என்ன பண்ணணும்? இயேசுவை மகிமைப்படுத்தணும். அப்ப என் வாழ்க்கையில இருக்கிற நிந்தனைகள் மாற்றப்படும், என் சூழ்நிலை மாற்றப்படும், வாக்குத்தத்தங்கள் பிறக்கும், ஆசீர்வாதங்கள் என்னை மேற்கொள்ளும். சரி, இப்ப ராகேலின் நிந்தையை நீக்கினார். நான் 3வது காரியம் என்ன சொன்னேன்? ராகேலின் நிந்தை நீக்கப்பட்டது. இப்ப இன்னொரு காரியத்தை கூட வாசிப்போம், எடுப்போம். ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சகல ஜனங்களும் நோக்கி இந்த இடத்துல ராகேல சொல்றாங்க பாருங்க. ராகேல் தனக்கான ஒரு வீட்டை கட்டல, ஒரு தேசத்தையே கட்டிட்டா. ஒரு தேசத்தை பாருங்க, நிந்திக்கப்பட்டவள், அவமானப்பட்டவள், குற்றச்சாட்டப்பட்டவள், சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவள், வீட்டை கட்டலங்க, ஒரு தேசத்தையே கட்டிட்டாலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல மேலேயும் கீழையும் பார்க்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டீர்களோ, உங்களை அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அடையாளமா மாற்றி ஒரு தேசத்தை கட்டும்படி மாற்றுவார். ஆனா நான் என்ன செய்யணும்? நான் இயேசுக்காக என் கைகளை தூக்கினவனா, என் கால் இயேசுவின் தேவ சமூகத்துல வந்து நிக்கிறதா, நான் இயேசுவை மகிமைப்படுத்துவனா இருக்கும்போது ஆண்டவர் சொல்றா, உன் நிந்தையை நான் நீக்கினேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உனக்கு விரோதமா எந்த வல்லமை வந்தாலும் அது வேலை செய்யாது. உனக்கு விரோதமா யாராவது பூட்டி வச்சாலும் அதை நான் உடைச்சிடுவேன். இனிமே யாராலையும் பூட்ட முடியாது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த ராக்கேல் என்ன பண்ணாலும், ராக்கேலுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராக்கேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராம். கடைசியா பாருங்க, வாழ்க்கையை இழந்தவளுக்கு ஒரு வாழ்வையே கொடுத்துட்டார். அடுத்த எதிர்காலமே கிடையாது. இந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது, எதிர்காலம் கிடையாது. எல்லாம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, வீட்டுக்காரன் இருக்கான், எல்லாம் இருக்கு. ஆனா எதிர்காலம் இல்ல. வாழ்ந்திருக்க செய்தார். அப்ப முதலாவது அடையாளப்படுத்தினார், 2வது ஜபத்தை கேட்டார், 3வது நிந்தையை நீக்கினார். நிந்தை நீக்கினார். இப்ப என்ன பண்றாரா? வாழ்ந்திருக்க செய்வாராம். இப்ப நீங்க சொல்லணும், என்ன இது வரைக்கும் நான் தாழ்ந்துட்டு இருந்தேன், இனிமே என்னை ஆண்டவர் வாழ்ந்திருக்க செய்வார். என்ன ஆண்டவர் என்ன செய்வார்? வாழ்ந்திருக்க செய்வார். அப்ப இயேசு தருவார்னா என்னென்ன தரப்போறாரு? கிருபையை தரப்போறார், சமாதானத்தை தரப்போறார், சந்தோஷத்தை தரப்போறார், ஒரு விடுதலையை தரப்போறார், ஒரு தெய்வீக சுகத்தை தரப்போறார். ஆனா நான் எப்படி இருக்கணும்? ராக்கேலை போல தேவனிடத்துல ஜெபிக்கிறவளா, அவரிடத்துல சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறவனா, கர்த்தருக்கு நேரா கையை நீட்டுறவனா, என்னுடைய கால்கள் தேவ சமூகத்துல வந்து நிக்கிறதா, அதே போல என் நாவு என் சிந்தை இயேசுவை மகிமைப்படுத்ததா இருக்கும்பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு அவர் செவி கொடுப்பார், அவர் என்னை கேட்டருளுவார், என்னை நினைத்தருளுவார், என் நிந்தையை மாற்றுவார், என்னை வாழ்ந்திருக்க செய்வார். இன்னைக்கு தாழ்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு வாழ்வை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். எந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கு? ஜபிச்சு முடிச்ச பிறகு நம்ம திருப்பந்திக்கு நேரா கடன் சொல்லுவோம். நாம ஜபிப்போம். எந்த அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்னது? கார்டு, ஏடிஎம் கார்டு. பைபிள் தான் ஏடிஎம் கார்டு, சர்ச்சு தான் நமக்கு பேங்க். ஏதாவது சிக்கல் ஆகி போச்சுன்னா உள்ள இருந்து தீர்த்து வைக்கிறது யாரு? இயேசுதான். அவர் தான் கையெழுத்து போடணும். எந்த கையெழுத்து எங்க போட்டாரு? சிலுவையில போட்டார். எல்லாம் நம்மளாம் பேனால தான் கையெழுத்து போடுவோம், அவர் ரத்தத்திலே கையெழுத்து போட்டுக்கார், ஆட்டோகிராஃப்.
அந்த ஆட்டோகிராஃப் போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், தடைப்பட்டு இருக்கிற காரியங்களை ஆண்டவர்களை ஒப்பு கொடுங்க. எனக்கு ஒரு தடை இருந்தது. அந்த 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 அம்மா சொன்ன ஏசு எனக்கு தருவா. நீங்க உங்க வாயால ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். ஏசு எனக்கு இதை தர வேண்டும், ஏசு எனக்கு இதை தந்தால் நான் நன்றாய் இருப்பேன், என் குடும்பம் நல்லதா இருக்கும். இன்றைக்கு எதை எதிர்பார்த்திருக்கேன்? ஏசு சொல்றாரு, உன் வாழ்க்கையில் நான் கிருபையை தரப்போம், உன் வாழ்க்கையில் நான் தயவை தரப்போறேன், உன் வாழ்க்கையில் நீ இழந்த சமாதானத்தை தரப்போறேன், நிம்மதியை தரப்போறேன், உன் சரீரத்துல இழந்த பலத்தை நான் திருப்பி தரப்போறேன், நீ பலப்பட போற. ஆனா உன் வாழ்க்கையில நீ இயேசுவை நோக்கி ஜெபி. உன்னை ஆண்டவர் அடையாளப்படுத்துவார். அலங்கோலமான இடத்துல இருந்து உன்னை எடுத்து அடையாளப்படுத்துவார். இயேசுக்காக உன் கைகளை உயர்த்து. இயேசுவே என்று உன் கைகளை உயர்த்து. உன் கால்களை தேவ சமூகத்துல கொண்டு வந்து வை. அதே போல இயேசுவை மகிமைப்படுத்து. உன் நாவினால, உன் இருதயத்திலிருந்து, பாடலினால, துதியினால இயேசுவை மகிமைப்படுத்த. அவரை நோக்கி ஜெபி. அவர் செவி கொடுப்பார், உன் நிந்தையை நீக்குவார், உனக்கான தேவைகளை தருவார். நீங்கள் எதை இழந்து வந்திருக்கிறீர்கள்? என் வாழ்க்கையில இயேசு இதை தந்தால் நன்றாய் இருக்கும் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை நான் தருவேன். ராக்கேலுடைய வாழ்க்கையில் அவன் நிந்தையை மாற்றின நான் உன் வாழ்க்கையில இருக்க நிந்தையை மாற்றுவேன், அவமானத்தை மாற்றுவேன், கண்ணீரை மாற்றுவேன். வாழ்ந்திருக்க செய்தேன் ராக்கேலே, அது போல உன்னையும் வாழ்ந்திருக்க செய்வேன். உன் வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் என்னை முழுமையா விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது. இயேசு மட்டும்தான். என்கிட்ட பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், என்னை சுற்றி பெரிய மனிதர்கள் இருக்கலாம், ஆதரவுகள் இருக்கலாம். ஆனா சில தர முடியாத காரியங்களை இயேசு மட்டுமே தர முடியும். பணத்தால் தர முடியாத நிம்மதி, மனிதர்களால் தர முடியாத சந்தோஷம், கிருபை, தயவு, இரக்கம், இது இயேசுல மட்டுமே ராக்கேல் தெரிந்து கொண்டார். அவள் நிந்தையை மாற்றினவர் இந்த நாள்ல உங்கள் நிந்தையை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை கொடுப்பார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. இழந்தது அநேகமா இருக்கட்டும், இனிமே நீங்க பெற்றுக்கொள்ள போவது பெரிதா இருக்கும். ஏன்னா அவர் பூட்டப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உடை தெரிவார். ஆனா உங்கள் கைகளை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுங்கள். உங்கள் கால்களை ஓய்வு நாள்ல தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்கள். ஓய்வு நாள்ல வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இயேசு தருவார். எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை இயேசு தருவார். சாத்தியம் இல்லாத காரியங்களை இயேசு தருவார். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருடைய கரத்துல விசுவாச பிள்ளைகள் திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு தருவார் என்று நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு தந்தார் என்று சாட்சிகள் பிறந்து வரட்டும், வாக்கு தத்தங்கள் பிறந்து வரட்டும், ஆசீர்வாதங்கள் மேற்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே.